ஜான்ஜி லேக் அவர் சபையில ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆராதனைக்கு முன்னாடி போஸ்டர் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஜனங்கள் சபை எல்லாரும் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து ஜெப குறிப்பு கொடுக்குறாரு. ஐயா, என் சொந்தக்காரங்க வேல்ஸ்ல மென்டலா மனநல மருத்துவமனையில இருக்காங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெப குறிப்பு கொடுக்கப்படுது. அவங்க பேரை சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்றாங்க. ஜான்ஜி லேக் நேர் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. சபை ஜெபம் பண்ணிட்டு திடீர்னு அவங்க ஜெபிக்கும் போது ஒரு ஜெப ஆவி அவங்க மேல இறங்கி எல்லாரும் ஊக்கமா ஜெபிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆண்டவரே, அந்த பைத்தியம் சுகமாகும். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஜான்ஜி லேக் ஆவியில எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்படியே அவருடைய ஆவி டிராவல் பண்ணுது. அவர் பாக்குறாரு, ஒவ்வொரு மலையா தாண்டாரு, ஒவ்வொரு பட்டணமா தாண்டாரு. செட்டு வேகத்துல அவரோட ஸ்பிரிட் ஆவியில அவர் போறாரு. ஒவ்வொரு பட்டணம் தாண்டி அவர் இருக்கிற இடத்துல இருந்து வேல்ஸ் 7000 மைல் தூரத்துல இருக்கு. ஆப்பிரிக்காவில இருந்து 7000 மைல். அவர் பாக்குறாரு, இது இந்த நாடு ஆச்சே. அவர் அந்த போகும்போது அந்த கதவுல இருந்த கைப்பிடியை கூட பாக்குறாரு. அவருடைய ஆவி அவ்வளவு வேகமா போகும். ஒவ்வொருனையும் பார்த்துட்டே போறாரு. கரெக்டா அவருடைய ஆவி போய் அந்த மென்டல் ஹாஸ்டல்ல போய் நிக்குது. அவர் நிக்கிறாரு அங்க. அந்த பொண்ணை காலை ரெண்டையும் கட்டிலோட கட்டியிருக்காங்க, கையை ரெண்டையும் கட்டிலோட கட்டியிருக்காங்க. அவ உளறிக்கிட்டு புலம்பிட்டு இருக்கா, கட்டப்பட்டவளாக பைத்தியம். அவர் பக்கத்துல போறாரு, தலையிலக்க வச்சு, பொல்லாத ஆவிய இயேசு நாமத்துல விலகி போ அப்படின்னு கமெண்ட் பண்ணி அதட்டி அவளை குணமாக்குறாரு. புத்தி தெளிறா. இப்போ டக்குன்னு அவரு பாக்குறாரு, ஒரு முழங்கால்ல சர்ச்சில் நிக்கிறாரு. அந்த நேரமே அவள் அங்கே சுகமானாள். அல்லேலூயா.